எல்லோருக்கும் வணக்கம். முருகபெருமான வழிபாடு செய்தாலே நமக்கு எல்லாமே கிடைக்கும். அதுவும் இந்த கந்த சஷ்டி விரதம் இருந்து வழிபாடு செய்கிறப்ப கேட்டதெல்லாம் கிடைக்கும், நினைத்ததெல்லாம் நடக்கும். இன்றைய நாள் கந்த சஷ்டி விரதத்தோட 3வது நாள் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருதுங்க. இந்த நாளில் நம்ம முருகபெருமான வழிபாடு செய்தால் நமக்கு நிரந்தரமான வருமானமும் நிரந்தர செல்வமும் நமக்கு கிடைக்கும். நம்ம எல்லாருக்குமே பொருளாதாரத்தில் உயர்வு பெறணும், நல்ல வருமானம் கிடைக்கணும், அந்த வருமானம் நிரந்தரமான வருமானமாக இருக்கணும், சுப செலவுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைப்போம். இன்றைய நாளில் முருகபெருமான நம்ம வழிபாடு செய்தால் இதெல்லாம் நிச்சயமாக நடக்குங்க. அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அனுபூதி பாடல் 33வது பாடல். இந்த பாடலை சொல்லி நாம் முருகபெருமான வழிபாடு செய்கிறப்ப நிரந்தரமான வருமானமும் நிரந்தர செல்வமும் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். ரொம்ப வறுமையில் இருக்கேன், நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், எனக்கு நல்ல முறையில் வருமானம் கிடைக்கணும், என்னோட குடும்பம் நல்ல முறையில் இருக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த பாடலை சொல்லி முருகபெருமான வழிபாடு செய்யலாம். நல்ல வேலை எனக்கு இருக்குது, நல்ல தொழில் அமைஞ்சிருக்கு, வருமானம் நல்ல முறையில் இருக்குது, இருந்தாலும் மனதில் நிம்மதி இல்லை, குழப்பமாகவே இருக்குது, மனச்சஞ்சலமாகவே இருக்குது, எனக்கு சந்தோஷங்கிறது கழுகளவு இல்லை அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருக்கிறவங்களும் இந்த பாடலை சொல்லி முருகபெருமான வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா மனதிற்கு சந்தோஷமும் அமைதியும் நிரந்தரமாக கிடைக்குங்க. அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அனுபூதி சொல்லி முருகபெருமான வழிபாடு செய்கிறப்ப அதற்காக கிடைக்கக்கூடிய பலன் ஏராளம்ங்க. இந்த கந்தர் அனுபூதி 33வது பாடல் நமக்கு செல்வத்தை பெற்றுத்தரக்கூடிய பாடல், மனதிற்கு சந்தோஷத்தையும் நிம்மதியும் தரக்கூடிய பாடலுங்க. இந்த பாடலை தினமும் ஒரு முறை சொல்லி நாம் வழிபாடு செய்தாலே போதுங்க, நமக்கு வேண்டிய அளவுக்கு செல்வம் கிடைக்கும், நிரந்தரமான வருமானம் கிடைக்குங்க. இந்த பாடல் அருணகிரிநாதர் அருளியது. அருணகிரிநாதர் எப்போ இந்த பாட்டை இயற்றினார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு கந்தரின் பேரருள் கிடைத்த பின்பு, அனுபூதி பெற்ற பின்பு, முருகபெருமானின் கைகளில் கிளியாக அமர்ந்த பின்பு அருணகிரிநாதர் இந்த பாடலை கூறியதாக புராணங்கள் சொல்லுது. முருகபெருமான் கூட எப்போவுமே இருக்கக்கூடிய அருணகிரிநாதருடைய இந்த பாடலை சொல்லி நம்ம வழிபாடு செய்கிறப்ப முருகனின் அருளையும் அருணகிரிநாதரின் அருளையும் பரிபூர்ணமாக பெறலாம்ங்க. இந்த குல இல்லோடு செல்வம் எனும் விந்தாடவி என்று விடப்பெறுவேன், மந்தாகினி தந்த வரோதயனே கந்தா முருகா கருணாகரனே, கந்தா முருகா கருணாகரனே, கந்தா முருகா கருணாகரனே. முருகபெருமான கந்தா முருகா கருணாகரனே, என்னுடைய கஷ்டமெல்லாம் தீரணும், நிரந்தரமான வருமானம் கிடைக்கணும், நிரந்தர செல்வம் கிடைக்கணும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைந்து இருக்கணும், மனதில் அமைதி எப்போவுமே குடிகொள்ளணும் முருகா அப்படின்னு வழிபாடு செய்யுங்க.